ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி வீடியோ. ஒரு 6 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம கடைசியில் இந்த லொக்கேஷன் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த லொக்கேஷன் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது இன்றைக்கி நைட்டு. எடுக்க ஸ்டார்ட் பண்ண சொன்னோடனே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. என்னால் எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. ஆனால் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கையில் வீடியோஸும் இல்லை. நம்ம 2-3 நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. நல்ல நல்ல விளாக் வீடியோஸும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் எடுக்க சான்ஸ் கிடைக்கல நம்மளுக்கு. இந்த ஆரர் வீடியோவும் கொஞ்சம் சோகமாக தான் முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி சித்திக்கான செலக்ட் பண்ணி வச்சிருந்த இடத்துக்கு தான் வந்துருக்கிறோம். நாங்கள் ஒரு 12:30 போல் இங்கே என்ட்ரன்ஸ் ஆனோம். ஆனால் பார்த்தோன்னா எங்கள் வீட்டை ஒன்று செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா இன்னும் அதுவும் காலி வீடு தான். அங்கே எந்த மனுஷன் நடமாட்டமும் இல்லை. அங்கே பார்த்தா ஒரு வெளிச்சமோ இந்த சம்திங் சவுண்ட்ஸ் அதிகமாக இந்த மாதிரி அடிக்கடி கேட்டுருந்தோன்னா அங்கே செக் பண்ணோன்னா நாங்கள் அங்கேயும் போனோம். அங்கேயும் பார்த்தோன்னா யாருமே இல்லை. ஒரு நாய் இல்லை, மாடு இல்லை, மனுஷன் நடமாட்டமே இல்லை. ஆனால் அந்த அங்கேயும் நாங்கள் செக் பண்ணும்போது அகெயின் பக்கத்தில் இருக்கிற வீட்டிலும் அதேமாதிரி சவுண்டு வருது. ஓகே, நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி எடுக்கலான்னு பார்த்து எல்லாமே செட் பண்ணி வைக்கிறோம். பவர் பேங்க்லேருந்து எல்லாத்துலேயும் சார்ஜ் எல்லாமே டவுனில் இருக்குது. அது என்ன இன்றைக்கி கொஞ்சம் ஆல்ரெடி எங்கள் வீடியோ எடுக்க போயிருக்கிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நாங்கள் அட்டன் பண்ணதில்லை. ஆல்ரெடி நேற்றே எடுக்க வேண்டிய வீடியோ ஃபுல்லாக சார்ஜ் போட்டு தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் யூஸே பண்ணல. கேமராலலாம் எப்போ மாதிரி சார்ஜ் இருக்குது. அதுவும் நேற்று போட்டது தான் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் பண்ணி தான் வந்திருக்கோம். பட் அது என்னென்னு எங்களால் தெரியல. இந்த இடத்துனால அப்படி மாதிரி நடக்குதா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமான எங்களால் கெஸ் பண்ணவே முடியல. ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆரர் வீடியோ எடுக்க தான் வந்தோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 போட்ட வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது. நாங்கள் ஒரு 6 மணி நேரம் இதுக்காக கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காகவே நிறைய லொக்கேஷன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். கடைசியில் இந்த லொக்கேஷன் தான் ஒர்க் அவுட் ஆச்சு, சக்ஸஸ் ஆகும்னு நினச்சோம். பட்டு சக்ஸஸ் ஆகும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நான் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணும்போது நான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணாமல் இருக்கேன். சரி, அந்த ஃபோன்லேயே கிளாரிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த இடத்துக்கு வந்த கொஞ்சம் நேரத்துக்கு மாதிரி நாங்கள் எந்த பில்டிங்கில் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, எந்த பில்டிங்கில் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் ஒரு 3 பில்டிங்கை செலக்ட் பண்ணி இங்கே பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் உள்ளெல்லாம் எதுவுமே என்ட்ரி ஆகலை. ஒரே ஒரு வீடு மட்டும் தான் உள்ளே என்ட்ரி ஆகி பார்த்தோம். அதுவே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் சரி ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக கேமராலாம் செட் பண்ணலான்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அது நீங்கள் கேட்க சொல்ல உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த ஸ்பாட்டில் அதெல்லாம் அனுபவிச்சது ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம சுகன் சொல்லுவோம். அது அகெயின் என்னென்னா, சரி நாங்கள் இன்னொரு டைம் நான் பெட்டராக நெக்ஸ்ட் டைம் இங்கே ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் ப்ரிப்பேராக இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு அமையல. அகெயின் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் அகெயின் பார்ப்பீங்க. எல்லோரும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷார்ட்ஸ்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக கொடுக்க தான் பார்க்குறேன். நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் பண்ணுற கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள்கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ண முடியும். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைட் ஒரு அண்ணா கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். நான் டபுள் மெயின்டெனாக சுகன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவனும் 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்காக. லைட்டு வேணாம், நம்ம இருக்கிற 2 லைட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு தான் வந்தேன். சரி, எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கிட்ட லைட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு தான் இந்த ஷார்ட்ஸே எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சுகனை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்னடா சுகன் இப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி எடுத்த வீடியோவில் சுகன் எப்படி இருந்தானோ அந்த அளவுக்கு இப்போ அந்த மாதிரி ஆகிட்டான். அவன் ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் நடுவில் நல்லா இருந்தால் அவங்க வீடியோஸ்லேயே தெரியும் அவன் எப்படி இருந்திருப்பான்னு சொல்லி. அந்த ஹெல்த் இஷ்யூவையும் வீட்டிலலாம் திட்டு வாங்கிட்டு அவன் வீட்டில் திட்டுறாங்க, உடம்பு செலவு எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு. அவன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்கான். அது இல்லாமல் நம்ம பிரபா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நாங்கள் 3 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். நேற்றே ஆல்ரெடி வரதாக இருந்துச்சு. நேற்றே ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுட்டோம். எல்லாமே ஃபுல் சார்ஜில் தான் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமராவில் மட்டும் சார்ஜஸ் இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே டல்லு. ஒரே ஒரு லைட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு, அந்த ஹெட்லைட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரைட்னஸ் இல்லை, வீடியோஸ் கிளாரிட்டி இல்லாதனால எங்களால் இந்த இடத்த விட்டு வீடியோஸ் எடுக்க முடியாமல் போக முடியல, எடுக்க முடியல. நாங்களும் எவ்வளோ கேமராவில் செட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறோம், எங்களால் சத்தியமாக எடுக்க முடியல. ஆனால் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி செமையான இடம், ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம். நம்ம சேனலில் அடுத்த வீடியோஸ் வரப்போகுது, உங்களுக்கும் சரி, நாங்கள் எடுக்க போகிறோம் எங்களுக்கும் சரி. ஸோ எல்லோரும் அப்கமிங் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இது வரைக்கும் நானும் சித்திக்கும் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன். 20-30 வாட்டி இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் இந்தளவு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இல்லை. அதுவும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தடங்கள். அதுவே ஒன்றும் சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த இடத்துக்கு மீண்டும் ஃபுல் வீடியோ எடுக்கணும்னு உங்களுக்காக கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லேயே இந்த இடத்துல ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து சும்மா மாஸ்க் காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 minutes கிட்ட பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி எதுவுமே இப்போ நடக்கலை. ஏன்னா நம்ம இப்போ வீடியோ எடுக்க போகிறதில்ல. அதனாலே என்னன்னு தெரில. வீடியோ எடுக்க
ஸ்டார்ட் பண்ணுறதும் சரி, வீடியோ நாங்கள் கேமராலாம் ஆஃப் பண்ணுறதும் சரி, எல்லாமே நிறைய பேரானல் ஆக்டிவிட்டீஸ் ஒன்றா பிரபா சொல்லியிருப்பான். இதோட ஷார்ட் ஸ்டோரி என்னென்னா நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். இது இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடுங்க தான், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி தான். வீடுங்கள்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் முக்கால்வாசி வீடு 90% முடிஞ்சு கீ கொடுத்து ஓப்பன் பண்ணுற லெவலில் இருக்குது. அந்த மாதிரி வீடு இருந்தவங்களே 3 வந்து இது அமலனாக இருக்குது. அது இல்லாமல் மீதி வந்து 80% 70% முடிஞ்ச வீடுங்களே இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால் இந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் ஃபுல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.